வணக்கம். இது விஜி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் திரையில் 7 பேர் ராஜு கொலை வழக்கில் சிறையில் இருக்கக்கூடிய பேரறிவாளன், நளினி, சாந்தன், முருகன் உள்ளிட்ட 7 பேரின் விடுதலை தொடர்பாக தமிழக அரசு மத்திய அரசிடம் அவருடைய கருத்தை கேட்ட நிலையில் அதற்கு மத்திய அரசு அனுமதி மறுத்திருக்கிறது. இந்த 7 பேர் விடுதலை, ஈழம் உள்ளிட்ட விவகாரங்கள் இந்த தேர்தலில் எதிரொலிக்குமா? தேர்தல் நேரத்தில் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருப்பதன் காரணம் என்ன என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக முதலமைச்சரை நோக்கி ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். இது தேர்தல் நேரத்தில் முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையாக பார்க்க இயலுமா? தேர்தல் நேரத்தில் முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையாக இதை அணுக முடிந்தால் அது தேர்தலில் எந்த அளவிற்கு இந்த பிரச்சனையை கையில் எடுப்பவர்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது? ஒருபுறம் ஈழம் உள்ளிட்ட விவகாரங்கள் தேர்தலில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்ற கருத்தை வைக்கக்கூடிய வாதம் ஒரு பக்கம் இருக்க, மறுபுறம் இதுபோன்ற விவகாரங்களை தேர்தல் நேரத்தில் கையில் எடுப்பது தேர்தல் ஆதாயத்திற்காக என்ற வாதமும் வைக்கப்படுகிறது. தேர்தலில் ஈழத்தமிழர்கள் விவகாரம், 7 பேர் விடுதலை உள்ளிட்ட பிரச்சனைகள் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும்? இதுவே இன்றைய விவாத பொருள். பயணிக்கலாம் அரங்கில் 4 சிறப்பு விருந்தினர்கள் நம்மிடையே இணைகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழ் மாநில பொதுச் செயலாளர் திரு நரேந்திரன் அவர்கள் இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், நளினியின் வழக்கறிஞர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அதன் மூத்த தலைவர் திரு திருச்சி வேலுச்சாமி அவர்கள் இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். மே 17 இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு திருமுருகன் காந்தி. 4 பேருக்கும் என்னுடைய வணக்கம். நான் திருச்சி வேலுச்சாமி அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய இன்றைய தோழமை, அன்றைய தோழமையாக இருந்தவர்கள் வெளியில் வந்ததற்கான காரணமாக சொல்லப்பட்டதில் ஈழ பிரச்சனையும் ஒரு காரணம். திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி விட்டு வெளியில் வந்து நாடாளுமன்ற தேர்தலை காங்கிரஸ் இல்லாமல் சந்தித்ததற்கு ஒரு காரணமாக, பிரதான காரணமாக சொல்லப்பட்டது ஈழத்தமிழர்கள் வாரத்தில் நாங்கள் வைத்த கோரிக்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, எவ்வளோ அழுத்தம் கொடுத்தோம் அதுக்கு செவி சாய்க்க மறுத்து விட்டார்கள் அப்படிங்கிற காரணத்தெல்லாம் அவங்க வெளியில் வந்தாங்க. ஆனால் அதன் பிறகும் கூட அது தேர்தலில் கணிசமாக காங்கிரஸ் கட்சியும், குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாம் 1 லட்சம் வாக்குகளுக்கு அதிகமாக வசந்தகுமார் பெற்றதை பார்க்க முடிந்தது. தேர்தல் அரசியலில் ஈழத்தமிழர்கள் விவகாரம் என்ன விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று திமுக மீண்டும் உணர்ந்து காங்கிரஸோடு இப்பொழுது கைகோர்த்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா? இந்த பிரச்சனையை அரசியல் ஆக்கியதுதான் இந்த பிரச்சனை பலவீனமானதற்கே காரணம். இந்த பிரச்சனை தேர்தலிலே அதில் லாபம் வருமா இழப்பு வருமா என்பதை மட்டுமே கணக்கில் வைத்துக் கொண்டு அரசியல் கட்சி தலைவர்கள் பார்த்தார்களே ஒழிய இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய நியாயத்தை, உண்மையை, யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு அதற்காக வாதிடுவதற்கு மறந்துவிட்டார். நான் இந்த 7 பேரை மட்டுமே சொல்லுகிறேன். இன்றைக்கு கூட என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த 7 பேர் விடுதலைக்கு தடையாக இருக்கிறவர்கள் தமிழின துரோகிகள் என்று சொல்கிறார்கள். இதைத்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தல் நேரத்திலே காங்கிரஸ் ஆட்சியை பற்றி சொன்னார்கள். காங்கிரஸ் ஆட்சி என்ன சொன்னதோ அதே தான் இப்பொழுது பிஜேபியும் சொல்லுகிறது. இல்ல, நான் உங்கள் முன்னாலே வைக்கக்கூடிய இந்த பதில் இருக்கிறதே, இது உங்களுக்கு மட்டுமல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கிற உலக தமிழர்களுக்கு புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். ஒரு மிக மோசமான கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கிற ஆயுள் கைதிகளில் விடுதலை செய்ததில் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் கொலையில் கைது செய்யப்பட்ட கோபால் கோட்சே ஆயுள் கைதியாக இருந்தவர். அவர் மாநில அரசே, மகாராஷ்டிரா மாநில அரசே முடிவு செய்து அவரை விடுதலை செய்தது. அந்த மகாராஷ்டிரா மாநில அரசு காங்கிரஸ் அல்லாத கம்யூனிஸ்ட் ஆட்சியோ அல்லது பிஜேபி ஆட்சியோ வேறு சிவசேனா ஆட்சியோ கிடையாது. காங்கிரஸ் ஆட்சி தான் செய்தது. காங்கிரஸ் முதலமைச்சர் தான் அதுக்கு முன்வடிவம் எடுத்தார். இதுல என்ன வித்தியாசம் என்று சொன்னால், பாராளுமன்ற தேர்தல் இந்த 2 அறிவிப்பு நீங்கள் பாருங்கள். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதா 2004 பிப்ரவரியிலே இந்த அறிவிப்பை வெளியிடுகிறார். அறிவிப்பை வெளியிட்டு மத்திய அரசுக்கு எச்சரிக்கிறேன், 3 நாட்களுக்குள்ளாக நீங்கள் பதில் சொல்லாவிட்டால் நானே விடுதலை செய்வேன். இப்பொழுது அதற்கு பின்னால் 2 ஆண்டுகள் அதுக்காக ஒன்றும் செய்யல. தேர்தல் வருகிற போது அதையே சொல்லுகிறார். நான் கேட்கிற கேள்வி பிரதான கேள்வி ரெண்டு பிரச்சனை. ஏன்னா இல்ல, நீங்க அந்த இடத்தை குறிப்பிட்டதுனால முதலமைச்சர் மத்திய அரசிடம் கருத்து கேட்க வேண்டிய நிலைக்கு எப்பொழுது தள்ளப்பட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் அதை சுட்டிக்காட்டுகிறது. இது அதைத்தான் நான் விளக்கம் சொல்ல வந்தேன். அந்த உங்கள் கேள்வி அதுக்கு எழுந்திருக்காது. ஏன் அந்த பிரச்சனை வந்தது என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகள் யாராக இருந்தாலும் 20 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருக்கிற அத்தனை பேர்களை விடுதலை செய்கிறேன் என்று தமிழக அரசு ஒரு முடிவெடுத்து ஒற்றை வரி தீர்மானம் போட்டிருந்தால்
அது விமர்சனத்திற்கே வந்திருக்காது. அதை யாரும் எதிர்க்கவும் முடியாது. சட்டத்தில் அதற்கான எந்த தடையும் இருப்பதற்கு வழியும் இல்லை. ஆனால் இவர்கள் தமிழ்நாட்டில் இந்த 7 பேர் மட்டுமில்லை, இதை தாண்டி நான் இதற்கு முன்பு கூட சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் தென் தமிழன் என்கிறவர். அவர் 27 ஆண்டு காலங்கள் இவரை மட்டும் விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு முடிவெடுத்ததால் தான் காங்கிரஸ் கட்சி எதிர்த்தது. காங்கிரஸ் கட்சி அல்ல, நீங்க அதான் புரிஞ்சுக்கணும். மத்திய அரசு எதிர்த்தது. இல்ல நான் சொல்லி முடிச்சேன். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது மத்திய அரசு தான் இது சட்ட ரீதியாக இது சரியா ஒரு குறிப்பிட்ட வழக்கில் இருப்பை மட்டும் வெளியே விடுவது என்பதுதான் இப்போ விவாதத்துக்கு வந்தது. திருச்செல்வி அந்த விவாதத்தை உருவாக்குவதுதான் ஜெயலலிதாவுடைய எதிர்பார்ப்பு. மத்திய அரசிடம் அனுமதி கேட்கப்பட்டது. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் மத்திய அரசிடம் அனுமதி கேட்கப்பட்டது. அன்றைய மத்திய காங்கிரஸ் அரசுதான் இதற்கு எதிராக மீண்டும் நீதிமன்றத்தில் நீங்கள் திரும்பவும் சொல்லுகிறேன், நான் சொன்ன பதிலை சரியாக நான் உள்வாங்கி கொண்டு தான் பேசுறேன். மத்திய அரசிடம் நீங்கள் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இல்ல, நான் சொல்ல வரதை நீங்க புரிஞ்சுக்கல. இல்ல, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இல்லைங்க, நான் சொல்ற வேற விஷயம் சொல்றேங்க. தமிழ்நாட்டிலே சிறையில் இருக்கக்கூடிய எல்லா கைதிகளும் 20 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருக்கிறவர்களை நாங்கள் விடுதலை செய்யறோம். இதுக்கு முன்னால அண்ணா பிறந்த நாளுக்கு விடுதலை பண்ணியிருக்காங்க. யாரா மத்திய அரசு கேட்டுச்சா? அல்ல வேற யாராவது கேட்டிருக்காங்களா? இல்ல, பல நாட்கள் விடுதலை பண்ணப்பட்டிருக்கு. அதற்கு தான் நான் உதாரணத்துக்கு சொன்னேன், மகாத்மா காந்தியுடைய கொலை வழக்கில் இருந்த கோபால் கோட்சேயை காங்கிரஸ் ஆட்சி தான் விடுதலை. மகாத்மா காந்தியை விட ஒருவேளை ராஜீவ் காந்தி அதிகமாக காங்கிரஸ் கட்சி நேசிக்கிறது. திரும்பவும் தவறா திசை திருப்பீங்க. நான் இதனுடைய முதல் குற்றவாளி ஜெயலலிதா என்கிறேன். நீங்கள் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் தமிழன் இல்லையா? அதுக்கு தான் நான் தென் தமிழனை கேட்கிறேன். அவருக்கு இவர் தான் வழக்கறிஞர். இன்றைக்கு அவர் சிறையிலே மூளை செல் பாதிக்கப்பட்டு ஒரு குழந்தையை போல மாறி இருக்கிறார். அவருக்கு நீங்க சொல்ற டொன்க்கு வர நீங்க இல்ல ஒரு நிமிஷம் நீங்க இல்ல நீங்க சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்க. இல்ல புரிஞ்சிடுச்சு. இல்ல இந்த 7 பேர் நான் சொல்ல வர விஷயம் இல்ல. நான் செஞ்சு சொல்ற ஒரு கொஞ்சம் வெளிச்சாமி நான் சொல்லி முடிச்சறேன், அப்புறம் கேள்வி கேளுங்க. புரியுது. குழந்தையை போல ஆகிவிட்டார். இதே மேடையில நீங்க சொந்த வேலையை செய்வதற்கே முடியவில்லை. தென் தமிழனை குறித்து செய்ய ஜாமீனில் விடுதலை செய்ய உயர்நீதிமன்றத்திற்கு இவர்தான் வழக்கறிஞர். அந்த வரி பரிந்துரை செய்து அது அனுமதிக்கப்பட்ட போது இதே ஜெயலலிதா உச்சநீதிமன்ற அப்பீலுக்கு போனார். அதுதான் சொல்றேன். நீங்க சொல்ல வரது புரிஞ்சிடுதா? நீங்க சொல்ல வரது புரிஞ்சிடுதா? நான் கேள்வி வைக்கிறேன். வெளிச்சம் நீங்க சொல்ல வரது புரிஞ்சிடுதா? நான் கேள்வி வைக்கிறேன். இது ஏற்கனவே நீங்க பதிவு பண்ணிக்கீங்க தென் தமிழன் குறித்து. அதுதான் அந்த வாதத்தினுடைய உட்பொருளா நான் எதை பார்க்கறேன்னா, இந்த 7 பேரை விடுதலை செய்வதன் மூலமாக அரசியல் ஆதாயம் பெற முயற்சிக்கிறார்கள். அதுதான் அரசியல் ஆதாயம் மட்டுமல்ல. சரி, அதுதான் நான் முதல் கேள்வி வைக்கிறேன். அதை தாண்டி ஒன்னு இருக்கு சார். அந்த சூது அல்ல, அடுத்த கேள்வி அதை வெளிப்படுத்தணும் நான் நினைக்கிறேன். இந்த பிரச்சனை உருவாக்கி தமிழ்நாட்டில் இருக்க தமிழன் அடித்துக் கொள்ள வேண்டும், அதில் தான் அரசியல் லாபம் தேட வேண்டும். அதுதான் ஜெயலலிதாவுடைய எதிர்பார்ப்பு. இது விடுதலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தால், அவ்வாறு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டால் அது தேர்தலில் இவர்களுக்கு வெற்றியை தேடி தரும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நோக்கம் இல்லை. இந்த 7 பேரும் விடுதலையாக வேண்டும் என்று சொன்னால் 20 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருக்கிறவர்களை விடுதலை செய்கிறோம் என்று சொல்லி இருந்தால் இவர்கள் அப்போதே வந்திருப்பார்கள். இவர்களை விடுதலை செய்வதை போல அனுதாபமும் பெற வேண்டும், ஆனால் வெளியேயும் வரக்கூடாது. இதுதான் வஞ்சகத்தினுடைய மொத்தம். நான் அதை திருப்பி கேட்கிறேன். விடுதலை செய்ய நாங்கள் முயற்சிக்கிறோம் என்ற அந்த முயற்சியே இவர்களுக்கு தேர்தலில் வெற்றியை ஈட்டி தரும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் நீங்க நினைக்கிறீங்களா? நான் கேட்கிறேன். இல்ல, அதை சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வாளர்கள் அந்த இளைஞர்கள் மத்தியில் தனக்கு சாதகமாக ஒரு நிலையை உருவாக்குவது மட்டும்தான் அவருடைய நோக்கம், இவர்களை விடுதலை செய்வது அல்ல. திரு நரேந்திரன், அடிப்படையில் இந்த பிரச்சனை தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பாஜக நினைக்கிறது? மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார், தேர்தல் நேரத்தில் இதை எடுத்திருப்பது தேவையற்ற ஒன்று, ஏன் இதை எடுக்கிறார்கள் கேள்வி வைக்கிறார். இது தேர்தல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்குதுன்னு சொன்னா தேர்தலில் இது எதிரொலிக்கும் என்று பாஜக நம்புகிறதான்னு கேட்கிறேன். தேர்தல் எதிரொலிக்குமா இல்லையான்ற கருத்தை விட இது எழுப்பப்பட்ட நேரங்கள் 2 முறை எழுப்பப்பட்டிருக்கிறது. 2014 மத்தியிலே காங்கிரஸ் அரசாங்கம் யூபி அரசாங்கம் இருந்தபொழுது தேர்தலுக்கு பாராளுமன்ற தேர்தல் சற்று முன்பாக எழுப்பப்பட்டது. அதே போல இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு சற்று முன்பாக இதே பிரச்சனை எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே தன்னுடைய செயலாமையை, தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய தவறான அரசாங்க நிர்வாகத்தை மூடி மறைப்பதற்காக யாரோ ஒருவர் மீது பழியை போட என்பதற்காக இது தேவையில்லாமல் கிளப்பியிருக்கின்ற ஒரு பிரச்சனை. வெளிச்சம் கேட்ட கேள்வி உங்களுக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அதிமுக அரசு இதை கையில் எடுத்தது. இதை எடுப்பதன் மூலமாக அதில் தேர்தல் ஆதாயம் தேட முயற்சிது அப்படிங்கிற வாதத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா, மீண்டும் சட்டப்பேரவை தேர்தல் நேரத்தில் இதே பிரச்சனை எடுக்கிறது, அதன் மூலம் தேர்தல் ஆதாயத்தை தேட முயற்சிக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டா 2 காலகட்டத்திலும் இதை தடுத்ததன் மூலமாக அன்றைய மத்திய காங்கிரஸ் அரசு குறித்து அவர்கிட்ட கேட்டேன். இன்றைய மத்திய காங்கிரஸ் அரசு, பாஜக அரசு இதை தடுத்திருப்பதன் மூலமாக, அதன் மூலமாக நீங்களும் ஒரு தேர்தல் ஆதாயத்திற்கான நடவடிக்கை தானா இது நான் கேட்கிறேன்.
அவர்கள் எடுத்த நடவடிக்கை தேர்தல் ஆதாயம், நீங்க தடுத்த நடவடிக்கை தேர்தல் ஆதாயமான்னு கேக்குறேன். பாரதிய ஜனதா கட்சி வெறும் அரசியல் கட்சி மட்டும் இல்ல, இன்றைக்கு மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி. நீங்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எல்லா முடிவுகளும் எடுத்துவிட முடியாது. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு அவர்கள் எழுதியிருக்கின்ற நேரம் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் தலைமைச் செயலாளர் மத்திய உள்துறை அமைச்சருக்கு அமைச்சக செயலாளருக்கு அவர் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அவருடைய கோரிக்கை வந்திருக்கிறது விடுவிக்க வேண்டும் என்று. அதற்குள்ளாக மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்தாச்சு. நீங்க அதில் ஒன்றும் பண்ண. இன்னொன்று, இந்த விஷயமே கோர்ட்ல இருக்கிற பொழுது மத்திய அரசாங்கம் இதில் ஒன்றும் செய்ய முடியாது. இதில் இந்த மேட்டர்ஸ் பிரெஜுடிஷன் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்றேன், இந்த கடிதம் எழுதப்பட்டது இப்பொழுது தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பு எழுதப்பட்ட கடிதம், இரண்டாவது கடிதம் பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு. அதற்கு முன்பே ஒரு முறை கடிதம் எழுதப்பட்டது. இருந்தாலும் ஒரு விஷயத்தை எந்த பதிலும் வரல. இல்லை, மாநில அரசாங்கம் மிக தெளிவாக மக்களை முட்டாளாக்க முயற்சி செய்கிறது. காரணம், இது உச்சநீதிமன்றத்திலே ஒரு கோர்ட்ல ஒரு வழக்கிற்கு நிலுவையில் இருக்கின்ற பொழுது அதற்கு எந்த ஒரு அரசாங்கம் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது என்பதுதான் உண்மை. அதை புரிந்து கொள்ளாமல் தேவையில்லாமல் மாநில அரசாங்கம் அரசியல் நோக்கத்திற்காக, அரசியல் லாபத்திற்காக பாரதிய ஜனதா பழி போட வேண்டும் இதை செய்து வருகிறார். நரேந்திரன், மத்திய அரசாங்கத்தால் சட்டத்திற்குட்பட்டு சில விஷயங்களை செய்ய முடியும், அதான் செய்ய முடியுங்கிற நீங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கிட்டா கூட